வணக்கம் நண்பர்களே. நம்ம வடக்கு நண்பர்கள் வந்துட்டு மறுபடியும் நான் ராமாயணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரன்பீர் கபூர் அவர்கள் ராமராகவும் நம்ம யாஷ் அவர்கள் ராவணனாகவும் நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு எப்போவோ வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் கூட வெளிவிட்டாங்க. ஸோ நம்ம ரன்பீர் கபூர் அவர்கள் வந்துட்டு ராமர் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாகுபலி மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுக்க போகிறாங்க ராமாயணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா ஆதிபுருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமாயணம் ஆல்ரெடி வந்துச்சு. அது எவ்வளோ கேவலமான ஒரு விஎஃப்எக்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். 400 கோடி ரூபா பட்ஜெட்டை போட்டு ஏதோ கார்ட்டூன் படம் எடுத்து வச்ச மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாங்க ஆதிபுருஷ் திரைப்படத்தை. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது, பாகுபலி மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த டீசர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ பெருசாக வந்துட்டு அந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாம் அவங்க ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு ராமாயணம்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது, அந்த படத்தில் இவங்கெல்லாம் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதோட நிப்பாட்டி இருந்தாவே இந்த டீசரை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில கிளிப்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவணன், அதாவது யாஷ் அவர்களுடைய ஒரு 2 கிளிப்பும் நம்ம ரன்பீர் கபூர் ராமருடைய ஒரு 2 கிளிப்பும் காட்டினாங்க பாருங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த டீசரை பற்றி நான் பேசி ஆகணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா மறுபடியும் இவங்க ஆதிபுருஷே தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராவணன் கேரக்டர் தான் காட்டினாங்க. ஸோ அந்த கேரக்டருடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியுது ஆதிபுருஷ் படத்தில் எந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்குது. இதில் நம்ம யாஷ் அவர்களை வேற போட்டு அவரை எந்த மாதிரிலாம் பாடுபடுத்த போகிறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சேம் அதே தான் வந்துட்டு நம்ம ராமர் கேரக்டரான ரன்பீர் கபூர் அவரை ரிவீல் பண்ணும்போதுமே பிரபாஸ் அவர்கள் நடித்த ஆதிபுருஷில் அவருடைய போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, மறுபடியும் ராமாயணத்தை இவங்க கெடுத்து வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்குது. இவனுங்களை பார்த்தா சிரிப்பு வேறு வருது. இன்னும் இந்த ஒரு கான்செப்டை விடாமல் இதையவே படமாக்குவேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பட்ஜெட்டை செலவு பண்ணி இதையவே பண்ணிருக்கீங்களடா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பும் வருது. ஆனால் வந்துட்டு நம்ம வெறும் ஒரு 2 செகண்ட் கிளிப்பை வச்சு படம் இப்படி தான் வரப்போகுது, அடுத்த ஆதிபுருஷ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிவெடுத்துட முடியாது. ஸோ இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் வரத்தான் இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு விஎஃப்எக்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே புரிய வரும். ஆனால் இப்போ இவங்க காட்டின அந்த 2 செகண்ட் கிளிப்பில் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆதிபுருஷ் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. இதில் சீதா தேவியா நம்ம சாய் பல்லவி அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க. இதையும் தாண்டி ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மற்றும் ஹான்ஸ் ஜிம்மர் அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. ஸோ ஹான்ஸ் ஜிம்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர். இந்த இன்டர்ஸ்டெல்லார், அதுக்கப்புறம் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு இந்த ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான மியூசிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். பட் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம ராமாயணத்துக்கு மியூசிக் போடுறப்போ நம்ம ஆளுங்க உட்காந்து எனக்கு ஜெய் ஸ்ரீராம்னு மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி அவர் இந்த படத்துக்கு கரெக்டாக வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் ஒரு வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி நம்ம லெஜண்ட் ஒருத்தர் இருக்கார், ஏஆர் ரஹ்மான். ஸோ இவர் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி பொன்னியின் செல்வனுக்கு ரொம்ப சூப்பராகவே மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு ராமாயணம் திரைப்படத்திற்கும் இவருடைய மியூசிக் பட்டைய கலப்பும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நம்பலாம். ஆனால் என்னுடைய ஒரு சஜஷன் என்னவா இருக்குன்னா, பாகுபலி படத்திற்கு மியூசிக் போட்ட கீரவாணி அவருமே வந்துட்டு ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுமே 2 ஆஸ்கார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய காம்போல இந்த ஒரு படத்தினுடைய மியூசிக் அமைஞ்சதுன்னா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கீரவாணி அண்டு ஏஆர் ரஹ்மான். பட் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மர் கிட்ட போயிருக்காங்க. ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பட் அவருமே ஒரு லெஜெண்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை 2 பாகமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். பார்ட் 1 வந்துட்டு 2026 தீபாவளி அடுத்த வருஷம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. பார்ட் 2 வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 2027 தீபாவளியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எதுக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், ராவணனை கொன்னதுனால தான் தீபாவளியை கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை அடிச்சு விட்றக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் படத்தை வந்துட்டு எடுக்கும் போதே ஐமேக்ஸ் வெர்ஷனில் தான் எடுக்கிறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ராமாயணத்தை விட்டுட்டு வெளியே வாங்கடான்னு சொன்னால் இவங்க கேட்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஆதிபுருஷ் மாதிரி இல்லாமல் ஒரு பார்க்குற மாதிரியான ராமாயணத்தை இவங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம்.